9ஆம் இடத்துல செவ்வாய் போவதும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் வருடத்தின் இறுதி பகுதியாகிய இந்த டிசம்பர் மாதம் அற்புதமாக மேஷராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது. ஏன்னா குரு செவ்வாயை பார்க்கிறார், ராசிதிபதியை பார்க்கிறார். குருவும் செவ்வாயும் நேர்கொண்டு பார்த்து கொள்கிறார்கள் தனுசுல இருந்து. ஸோ தன் வீட்டிலே இருந்து குரு தன்னை வீட்டையே பார்க்கும் பொழுது தன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார், ராசி அதிபதி பலம் பெறுகிறார். அதே சமயத்துல சூரியனும் பாருங்க சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில பார்த்தீங்கன்னா அந்த அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களும் வருகிறார். அதுவும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள். ஏன்னா ஓரளவுக்கு நட்பு வீட்டில் வரார். நடுவால தான் சூரியன் கொஞ்சம் நீச்சம் மாறார். பட் நீச்சமானாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால தவறில்லை. ஸோ சூரியனின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு விசேஷ பலன் உண்டு. அதே சமயத்துல புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் போவது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு.